சரி விடு, என்ன பண்றது? இப்படி சோகமாவே இருந்துட்டா எல்லாமே மாறிடுமா? குழம்பிட்டே இருந்தா எல்லாம் கிளியர் ஆயிடுமா? உனக்கான டைம் வரும். உன் எஃபர்ட்ஸ், உன் சஃபரிங்ஸ், உன் பெயின், உன் ஹார்ட் ஒர்க் எல்லாத்துக்கும் ஒரு நாள் பலன் கிடைக்கும். உன் கண்ட்ரோல்ல இருக்கிற விஷயத்துக்கு மட்டும் ஃபீல் பண்ண. உன் கண்ட்ரோல்ல இல்லாத விஷயத்துக்காக ரிக்ரெட் பண்ணி பிரயோஜனமே இல்லை. இரு இரு இரு, என்ன அவசரம்? அப்படியே நாளைக்கே ஜெயிச்சிட்டோம்னா எப்படி? சீக்கிரம் ஜெயிச்சவன் தான் பெரிய ஆளுனும் இல்ல, லேட்டா ஜெயிக்கிறவன் எதுலையும் குறைஞ்சிடவும் போறதில்ல. அவனுக்கு ஒரு டைம் லைன் இருக்கு. பக்கத்து வீட்டுக்காரன் பணக்காரன் ஆகிட்டான், பழகுன பையன் பெரிய ஆகிட்டான்னு புலம்பாம நம்ம லைஃப்ல என்ன பண்ணலாம்னு பாரு. சீக்கிரம் ஜெயிக்கிறது விஷயம் இல்ல, சிகரத்தை தொடுற வரைக்கும் தொட்ட அப்புறமும் தாக்கு பிடிச்சு நிக்கணும். அதுக்கு உன்னை ஒவ்வொரு நாளும் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கணும். வினிங் இஸ் ஜஸ்ட் ஒன் மொமெண்ட், மேக்கிங் அ மார்க் இஸ் அ ஜேர்னி. இங்க எல்லாருக்குமே ஒரு போராட்டம் இருக்கு. யாரோடது பெரிய போராட்டம்ன்றதுதான் விஷயம் இல்ல, யார் அதை கரெக்டா ஹேண்டில் பண்றாங்கன்றதுதான் விஷயம். If you deal with it like a boss, success will get very close. ஆரம்பிச்ச விஷயம் முடியறதுக்குள்ள எவ்வளவு தடங்கள் வந்தாலும், எவ்வளவு வலிகள் வந்தாலும், யார் விட்டு போனாலும், யார் உன்னை நம்பாம இருந்தாலும், ஃபினிஷ் லைன் வர வரைக்கும் டோன்ட் ஃப்ரீக்கிங் ஸ்டாப். இப்ப கெட் அப், கண்ணை தொடச்சிட்டு கனவை நினைவாக்க.